الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فرجالا أو ركبانا فإذا أمنتم إلى آخر الآية. புகழனைத்தும் அல்லாஹுக்கே, அவனுடைய ஸலவாத்தும் சலாமும் நமது நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவங்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், உலகில் தோன்றி மறைந்த நல்லோர்கள் அனைவர் மீது உண்டாகட்டுமாக. குறிப்பாக இங்கே வீற்றிருக்கக்கூடிய நம்மவர்கள் மீது அல்லாஹனுடைய அந்த சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வற்றாது நிலைத்து நிற்கட்டுமாக. நம்ம ஊரில் இப்போ எஸ்ஐஆர் என்பதாக ஒன்று இப்போ நடைபெற்று முடிந்திருப்பதை அறிந்திருப்போம் இல்லையா? நம்ம 11ஆம் மாதம் தொடங்கி 12ஆம் மாதம் ஆரம்பத்தில் ஒரு தேர்தல் வரைவு பட்டியல் அப்படிங்கிறது முடித்தாங்க. திரும்ப அதில் விடுபட்ட ஆட்கள் பெயர் திருத்தம், நீக்கம், அந்த மாதிரி திரும்ப அடுத்த ஒரு மாதம் இப்போ போய்கிட்டு இருக்குது இல்லையா? இதில் நம்ம அந்த எஸ்ஐஆர் என்று சொன்ன உடனேயே நமக்கு மாபெரும் பயம் நமக்கு ஏற்பட்டுச்சு. நம்மளுடைய பேரெல்லாம் வருமா வராதா, என்னென்ன குழப்பங்கள் நடக்க போதோ என்பதாக நாம் பயந்து கொண்டிருந்தோம் இல்லையா? அதை மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி தொழுகையினுடைய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. நாளைக்கு ஆகிரத்தில் பார்க்கக்கூடிய நேரத்தில் பொதுவாக பேசக்கூடிய தலைப்புகள் பிரம்மாண்டமாக இருந்து அதனுடைய கவனிப்பு மக்கள் ரொம்ப சிரத்திச்சு கவனிப்பாங்க. ஆனால் தொழுகை அப்படிங்கிறது நமக்கு சாதாரணமாக 10ஓட 11 என்று கடந்து போகக்கூடிய முறையில் தான் இந்த தலைப்பை நாம் அணுகக்கூடிய முறையை பார்ப்போம். ஆனால் எஸ்ஐஆரை பார்த்து நம்ம என்ன பயந்தோமோ இந்த மாதிரி 1000 மடங்கு பயப்பட வேண்டிய ஒரு தலைப்பு தான் இந்த தொழுகை என்பதுங்கிறது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நம்ம இந்த IWF அப்படிங்கிறது இந்தியர்களுக்கான நல்வாழ்வு இந்த பேரவை அப்படிங்கிறது மாபெரும் நல்ல சேவைகள் செய்து கொண்டிருக்கிறாங்க. இவர்களுக்கு ஒரு அவார்டு கிடைக்கிது, அல்லது நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பையன், ஒரு வீட்டில் உள்ள ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணுக்கு ஒரு அவார்டு கிடைக்குது. இந்த பாரத ரத்னா, ஸ்ரீ பத்மஸ்ரீலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அவார்டு 2 கிடைக்கிது. ஒன்று கலெக்டர் மூலமாக ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்று நேரடியாக கவர்னரு அல்லது அங்கே இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் அழைப்பு கொடுத்து அங்கே வச்சு கொடுக்குறாங்க. அப்படின்னா இந்த 2 அவார்டுகளில் எது நேரடியாக அங்கே கூப்பிட்டு கொடுக்கப்பட்டதோ அதனுடைய நன்மதிப்பு, அதனுடைய பெருமைங்கிறது மிக அதிகமாகவே நம்மளுடைய மனசில் இருக்கும் அப்படிங்கிறது நாம் அறிவோம். இதே மாதிரி இஸ்லாத்தில் 5 கடமைகள் உண்டு. கலிமா அப்படிங்கிறது முதல்ல, அதுக்கப்புறம் ஹஜ்ஜு, நோன்பு, சதக்கா, தொழுகை எல்லாமே வரும், ஜக்காத்தெல்லாம் வரும். இதில் இந்த தொழுகை என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா நேரிட்டு மிஅராஜுக்கு அழைத்து அங்கு வைத்து அல்லாஹ் தஆலா கொடுத்தான் என்பது பிரதானமான ஒன்று. அந்தளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தொழுகையை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை 40ஆம் வயசில் நபி என்ற அடிப்படையில் அவங்களுடைய வாழ்க்கையை தொடங்குச்சு. 63ஆம் வயசில் இறக்குறாங்க. செயலால் செயல்படுத்த வேண்டியது ஒன்றுங்கிறது அது வரைக்கும் சுமார் 12 வருஷங்கள் வெறும் அகீதா மட்டும்தான் இருந்துச்சு, தௌஹீத் மட்டும்தான் இருந்துச்சு. முதல் தடவையாக செயலாட்டம் கொடுக்க வேண்டிய ஒரு கடமை அப்படிங்கிறது தொழுகை தான் இருந்துச்சு. மிஅராஜுக்கு போனக்கப்போ அது நடந்துச்சு பார்ப்போம். முதல் அமல் அப்படிங்கிறது தொழுகையாக இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிக்கக்கூடிய நபியோட பேர் கேட்கும்போது சலாத் சொல்லுவீங்க. ஒரு சின்ன சவுண்டு கொடுத்தீங்கன்னா பக்கத்தில் உள்ளவங்க சேர்ந்து சொல்லிடுவாங்க. அந்த நன்மையை சேர்ந்து நமக்கு வந்துக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் கடைசியாக சொல்லி கொண்டிருந்த அந்த வார்த்தை கூட சலா சலா அப்படிங்கிறத. ஒரு மனுஷன் ஒரு பயணம் போகும் பொழுது அல்லது மரண தருவாயில் எது மிக மிக முக்கியமோ அந்த வார்த்தை தான் திரும்ப திரும்ப முன்மொழிந்து கொண்டிருப்பாங்க. அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரண நேரத்தில் சொல்லி கொண்டு இருந்த உபதேசங்களில் தொழுகை என்பதும் மிக பிரதானமான ஒன்று. அந்தளவுக்கு மிக முக்கியமான ஒன்று இந்த தொழுகை என்பது நாம் அறிவோம். அது மாதிரி நாளைக்கு ஆகிரத்தில் நோன்பு, தொழுகை, அது மாதிரி கொடுக்கல் வாங்கல் எல்லாத்தையும் பற்றி கேள்விகள் இருக்கும் இல்லையா? அதில் முதல் கேள்வி எதுவுங்க? தொழுகை பற்றி கேட்கப்படுது. முதல் கோணல் முற்றிலும் கோணல். நம்ம முதல்ல கேட்கப்படக்கூடிய அந்த தொழுகையில் ஏதாச்சும் பாதிப்பு ஏற்பட்டு நம்ம சரியான முறையில் பதில் கொடுக்க தவறிவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்கட்டும், அப்படி ஒரு சூழ்நிலையை தரக்கூடாது. அதில் நமக்கு ஒரு சின்னது ஒரு தடங்கல் ஏற்பட்டு விட்டால் அதற்கு அடுத்து வரக்கூடிய அந்த கேள்விகளாம் எவ்வாறு பதில் சொல்லி நம்மளால் கடந்து போக முடியும், தப்பிக்க முடியும். எனவே அந்த தொழுகையை நாம் கவனம் கொடுத்து நாம் தொழுக வேண்டும். அது சம்பந்தமாக வாசிப்பதும் கேட்பதும் அதிகமாக இருக்கணும் என்பதை நாம் அறிய வேண்டும். எந்த அளவுக்கு மிக முக்கியமானது என்று சொன்னால் அல் அஹ்துல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நமக்கும் அவர்களுக்கும் மத்தியில் வித்தியாசம்.
அவர்கள்னு சொல்கிறாங்க, பேருக்குள்ள சொல்ல விரும்பலை. அந்தளவுக்கு மோசமான ஒரு கூட்டம் தான் எதிர்கூட்டம். நமக்கும் அவர்களுக்கும் இடையில வித்தியாசமே இந்த தொழுகை தான். தொழுகை விட்டு விட்டால் நமக்கு அவங்களுக்கு எந்த வித்தியாசமும் இருக்காது என்ற அளவுக்கு மிக முக்கியத்துவமாக கொல்லப்படக்கூடிய ஒரு அமல் தான் இந்த தொழுகை. அந்த தொழுகை அல்லாஹ் தஆலா நமக்கு கடமையாக்கியிருக்கிறான். 5 நேரம் தான் கடமையாக்கியிருக்கிறான். அதை கூட செய்ய தவறிடுறோம் பலரும் என்பதை பார்ப்போம். நம்ம சாதாரணமாக நம்முடைய நாடுகளில் டிவிகள்லையும் நம்ம பார்க்க முடியும். ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு குழப்பம் நடக்குது, ஒரு கலாபம், ஒரு கலங்கம், ஒரு கலவரம் நடக்குதுன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய பீதியான ஒரு கால அவஸ்தையாக இருக்கும், நிலைமையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிலை, அதை விட 100 மடங்கு பெருகிய ஒரு நிலைமை தான் போர்க்களம் என்பது. அந்த போர்க்களத்திலும் கூட அல்லாஹ் தஆலா தொழுகை என்பதை கடமையாக்கியிருக்கின்றான். ஃபரிஜாலன் அவு ருக்பானா, நீங்கள் இந்த மாதிரி போர்க்களத்தில் நின்னாலும் கூட நடந்த வண்ணம் நீங்கள் தொழுகுங்கள் அல்லது வாகனத்தில் இருந்தவாறே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்பது போர் முனையிலும் போர்க்களத்திலும் கூட தொழுகும்படி அல்லாஹ் தஆலா கட்டளையிடுறான்னு பார்ப்போம். எனவே தான் நாம் பயணத்தில் போகும்போது கூட தொழுதே ஆக வேண்டும், உங்களுக்கு அசௌகரியம் ஏற்பட்டால் சுருக்கி கூட தொழுகணும் என்பதாக 4 ரக்காத்தை 2ஆக தொழுதுக்கு அனுமதித்தரான் பார்ப்போம். அந்தளவுக்கு மிக முக்கியமான ஒன்று. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க எப்படிங்க இறந்தாங்க? உமர் ரலியல்லாஹு தஆலா இறந்தது எப்படி இறந்தாங்க? எதிரியால் குத்தப்பட்டு கொல்லப்பட்டாங்க இல்லையா? எதிரி அவங்க தொழுகையில் இருக்கும்போது ஒரு அபு லுலுஆ அப்படிங்கிற அவன் பேர் அனைமா அப்படி தான் நினைக்கிறேன், ஒரு எதிரி மஜூசி தீ வணங்கக்கூடியவர் குத்தி கொன்றான்னு பார்ப்போம். மிகப்பெரிய ஒரு அன்கண்டிஷனில் இருக்கிறாங்க, ரொம்ப அவங்க மயக்கமிட்டுருக்கிறாங்க. மயக்கம் தெளிஞ்சதுக்கப்புறம் அவங்க கேட்குறாங்க, நான் தொழுது முடிச்சிட்டேனா, நீங்கள் தொழுகல அப்படிங்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க, லா ஹல்ல ஃபில் இஸ்லாமி லிமன் தரக்க சலா, எவனொருத்தன் தொழுகையை விட்டு விடுகிறான் அவனுக்கு இஸ்லாத்தில் எந்த இடமும் கிடையாது, எந்த அவனுக்கு நன்மதிப்பும் இல்லை. எனவே அவங்க குத்தி ரொம்ப கொடூரமான ஒரு சூழ்நிலை இருக்கிற, ரத்தம் போய்கிட்டு இருக்க, வயிற்றில் குத்தி இருக்கிறான். இத்தகைய சூழ்நிலையில் கூட தொழுகையை பற்றி அவங்க அக்கறை எடுக்கிறாங்க. அதே நிலையில் அவங்க தொழுகவும் செய்தாங்க என்பதை நாம் பார்ப்போம். இந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒன்று தொழுகை அப்படிங்கிறது. தொழுவதன் காரணமாக நமக்கு துன்யாவும் நமக்கு விசாலமாகும், அல்லாஹ்வுடைய ரிஸ்க் கிடைக்கும், ஆகிரத்தும் நமக்கு விசாலமாகுதுன்னு பார்ப்போம். அல்லாஹ் தஆலா சொல்லுவான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, நீங்கள் தொழுகும்படி உங்களுடைய குடும்பத்தாரை ஏவுங்கள், அதன் மேல் நீங்கள் நிலைத்திருங்கள், பொறுமையோடு நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்க, நாங்கள் உங்களுக்கு ரிஸ்க்கு தரோம், உங்கள்கிட்ட எந்த ரிஸ்க்கையும் கேட்கல என்பதாக சொல்லுவான்னு பார்ப்போம். எனவே நாம் தொழுகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய உதவிகள் நமக்கு நேரிட்டு வரும் என்பதை நாம் அதில் அனுபவித்தகள் நாம் அறிந்திருக்கலாம். எனவே நாம் நம்மளுடைய தேவைகள் அத்தனையும் அல்லாஹ்விடத்தில் தொழுகை மூலமாக வாங்கி கொள்ளணும். அல்லாஹ் சொல்லுவான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, நீங்கள் உங்களுடைய எந்த ஒரு தேவையாக இருந்தாலும், உங்களுக்கு ஒரு தேவை, உங்களுடைய ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அல்லது கடன் தொல்லை நீங்கணும், உங்களுக்கு எந்த ஒரு தேவையாக இருந்தால் நீங்கள் தொழுதும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். அதில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நம்ம எல்லாருடைய மனசையும் கேள்வி கேட்கும் பாருங்களேன். வ இன்னஹா லகபீரத்துன், இந்த தொழுகை என்பது பெரிய பாரமாக இருக்கும். இல்லை அலல் ஹாஷின், யார் தக்வாவோடு இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப லேசாக ரொம்ப சுகமாக இன்பமாக அதை கருதுவாங்க. அப்போ யாருடைய மனசில் ரொம்ப பாரமாக இருக்குது, நம்மளுடைய ஈமான் நம்மளுடைய தக்வா எந்த அளவுக்கு இருக்குது என்பதை பற்றி நாம் கொஞ்சம் ஆய்வு செய்யணும். எனவே நாம் அல்லாஹ்விடத்தில் தொழுகை கொண்டும் பொறுமையை கொண்டு நாம் உதவி கேட்கக்கூடியது அல்லாஹ்வுடைய உதவிகள் மிக உடனே நெருக்கமாக வந்து சேரும் என்பதை பார்ப்போம். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலம் எந்த அளவுக்கு ஒரு பொற்காலமாக இருந்துச்சு, அவங்களுடைய காலத்தில் இஸ்லாம் எந்த அளவுக்கு பரவுச்சு அப்படின்னா, ஒவ்வொரு மணி நேரங்களையும் கணக்கெடுத்து 1 மணி நேரத்தில் இத்தனை கிலோமீட்டர் பரவுச்சு என்று துல்லியமாக கணக்கெடுக்கக்கூடிய அளவுக்கு மாபெரும் ஒரு அரசாட்சி அவங்க தன்னுடைய தன்னகத்தை கொண்டு வந்தாங்க. இதற்கான ஒரு அடிப்படை காரணம் பார்க்கும்போது அவங்க சொன்னாங்கல்ல, முதல்ல ஒரு வார்த்தை, தொழுகை அப்படிங்கிறது மிக முக்கியம்னு சொன்னாங்க. அல்லாஹ் சொல்கிறான், தொழுது நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படையில் தான் அவங்களுக்கு பரந்துபட்ட ஒரு ராட்சியம் அவங்களுடைய கையில் அமைஞ்சதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்கள பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருப்போம் இல்லையாங்க? யாருங்க அது சலாஹுத்தீன் அய்யூபி? நீங்களும் கொஞ்சம் சொல்லுங்களேன், அப்போ தான் சலாஹுத்தீன் அய்யூபி பைத்துல் முகத்தஸை வெற்றி கொண்ட மாபெரும் வீரர். உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க தன் ஆட்சியின் காலத்தில் பைத்துல் முகத்தஸ் தன்னுடைய வெற்றி வகை சூடினாங்க. அன்று முதல் பல 100 ஆண்டு காலங்கள் நம்ம கையில் இருந்துச்சு. இடையில் சில வருஷங்கள் எதிரிகள் நம்ம கையிலேருந்து பிடுங்கிட்டாங்க. சுமார் ஒரு 100 வருஷம் கூட கிடையாது, அதை விட குறைவான வருஷங்கள் எதிரிகளுடைய கையில் இருந்து அதை மீண்டும் நம்மளுடைய கையில் மீட்டி எடுத்தது சலாஹுத்தீன் அய்யூபி என்ற ஒரு பெரிய ஒரு வீரர் தான். இப்போ ஹிஜ்ரி எல்லாமே இங்கிலீஷில் 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிறோம். 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அந்த மாமனிதர்
அவருடைய ஆட்சியில் தான் அந்த பைத்துல் முகத்தஸ் நம்ம கையில் வந்துச்சு. சுமார் 1000 வருஷங்கள் நம்ம கையிலே இருந்துச்சு. இப்போ தான் சுமார் ஒரு 50-60 வருஷங்களாட்டி எதிரிகள் திரும்பவும் தன்னுடைய கையகப்படுத்தி கொண்டாங்க. 1000 வருஷங்கள் நம்ம கையில் யாரும் தொட முடியாத அளவுக்கு மாபெரும் ஒரு வீரமாக நம்மிடத்தில் மீட்டு தந்த மனிதர் தான் சலாஹுத்தீன் அய்யூபி. அவரால் இவ்வளோ பெரிய ஒரு வீரராக திகழ்வதற்கும் அவரால் இவ்வளோ பெரிய ஒரு செய்தியை அவர் தன்னுடைய சரித்திரத்தில் பதிவிப்பதற்கு காரணம் அவருடைய அந்த பட்டாளங்கள் தான். அவர்கள் வெறும் இராணுவ படையாக மட்டும் இருக்கவில்லை. அவர்கள் அந்த இராணுவ படை அந்த தளபதிகளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய அந்த வீரர்களுக்கும் தஸ்கியா செய்வாங்களாம். தஸ்கியா என்று சொன்னால் தக்வா, தொழுகை, நோன்பு, இந்த மாதிரி திக்ர்களையும் அவனுக்கு கவனம் கொடுப்பாங்க. தீனில் தொழுகையில் உறுதியாக இருந்ததன் காரணமாக அவங்களால் இவ்வளோ பெரிய மாபெரும் வெற்றியெல்லாம் ஈட்டி தர முடிஞ்சதுன்னு பார்ப்போம். எனவே நாமும் நம்மளுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் நாம் தொழுகை கொண்டு நாம் வாங்கி கொள்ள வேண்டும். இன்றைக்கி நம்ம பலரும் பார்த்திங்கன்னா ஒரு நல்லதொரு நிலைக்கு வந்துட்டோம். நல்ல பெரிய நான் ஊரில் பெரிய லட்சாதிபதி ஆகிட்டேன்னு கேட்க தேவையில்லை. முதல்ல படிப்பறிவு இல்லாமல் இருந்துச்சு, படிப்பறிவு கிடைச்சிச்சு, ஒரு டிகிரி வாங்கியிருக்கோம், அல்லது ஒரு வேலை வாய்ப்பு அமைஞ்சிருக்குது, கல்யாணம் ஆயிடுச்சு, அல்லது குழந்தை பாக்கியம் கிடச்சிருச்சு. இந்த மாதிரிலாம் ஒரு நிலைமையை வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய அமல் கொஞ்சம் மெச்சணும், கொஞ்சம் முன்னேறி வரணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு சின்னது ஒரு கஷ்டம், ஒரு துன்பம், கடல்லையோ நோயிலையோ ஏதோ ஒரு சின்னது ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. இந்த மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அதிலிருந்து நீங்குவதற்காண்டி தப்பிப்பதற்காண்டி அல்லாஹ்விடத்தில் உதவி தேட வேண்டும். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா என்ற அடிப்படையில் இந்த மாதிரிலாம் நமக்கு ஒரு பெரியதொரு பதவி, பட்டம், வேலை வாய்ப்புலாம் கிடச்சிருக்குது, அல்லது ஒரு துன்பம் ஏற்பட்டிருக்குது. இந்த மாதிரி ஒரு நிலைமைகள் ஏற்பட்ட பிறகும் கூட அல்லாஹ்விடத்தில் திரும்பவும் பழைய இடத்திலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்களை பற்றி அல்லாஹ் கேட்கின்றான். அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். இன்னும் அவங்களுக்கு நேரம் வரவில்லை அல்லாஹ்வை பயப்படுவதற்காண்டி, திருந்துவதற்காண்டி, அவனிடத்தில் திரும்பி போவதற்காக வேண்டி அவனிடத்தில் அந்த இபாதத்தை நீங்கள் அதிகமாக செய்வதற்கு என்பதை அல்லாஹ் கேட்கின்றான். எனவே நம்மளுடைய அமல்களில் முன்னேற்ற வேண்டும். இது போன்ற ஒரு வயசு, இந்த மாதிரி ஒரு கல்யாணம், ஒரு குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு கிடச்சிட்டு நம்மளுடைய அமலை கூட்டுறதுக்காண்டி நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் மேலும் பரக்கத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இப்போ தொழுகிறோம், சில பேர் அந்த தொழுகக்கூடிய தொழுகை எந்த நிலைமையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபவைலுல் லில் முஸல்லீன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அந்த மாதிரி தொழுகையாளர்களுக்கு கேடுதான், அவர்களுக்கு மாபெரும் துர்பாக்கியம் தான் உண்டாகும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அது யாருங்க? அது ஃபவைலுல் லில் முஸல்லீன். அராய் தள்ளிதில் ஓதக்கூடிய ஒரு வசனம் தான், அடிக்கடி ஓதக்கூடியது. ஃபவைலுல் லில் முஸல்லீன், யார் தொழுகையில் கவனக்குறைவாக இருக்கிறாங்களோ, ஏதோ அசால்ட்டாக தொழுகிறது, நேரம் கிடச்சா தொழுதுகிறது, இல்லாட்டி விட்டுறது, நேரம் தவறி தொழுகிறது, தொழுகையினுடைய உள்ளில் கவனம் இல்லாமல் தொழுகிறது, 5 நேர தொழுகைங்கிறது 4 ரக்காத்து, 4 நேரம் ஃபஜ்ர் தொழுகை கேள்வியில் ஆக்கிறது. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான் ஃபவைலுல் லில் முஸல்லீன். அல்லாஹ் அந்த மாதிரி கூட்டத்தில் நம்மளை விட்டு பாதுகாக்கட்டும். முழுமையான முறையில் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அந்த கூட்டத்தில் நம்மளை ஆக்கி வைக்கட்டும். எனவே நாம் நம்மளுடைய தேவைகள் அத்தனையும் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெறக்கூடிய மக்களாக, அவனுடைய அந்த கட்டளையான தொழுகையை பேணி நடக்கக்கூடிய மக்களாக நாம் ஆகுவோமாக. நம்ம எல்லாருமே ஒரு ஹதீஸில் எடுத்தாச்சுன்னா என்ன கிதாபுங்க நம்ம எல்லாருமே ரெஃபர் பண்ணுறோம், கோடிட்டு காட்டுவோம். பெரும்பாலும் புகாரின்னு காட்டுறோம் இல்லையா? அந்த புகாரிக்கு விரிவுரை நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. அதில் ஒரு விரிவுரை எல்லாரும் அதிகமாக சொல்லுவாங்க. ஞாபகம் இருந்தால் சொல்லுங்களேன். ஃபத்துஹுல் பாரின்னு சொல்லுவாங்க. இப்னு ஹஜர் என்பதாக ஒரு பெரியதொரு இமாம் இருக்கிறாங்க. அவர்கள் எழுதின விரிவுரை மிக பெரும் பிரம்மாண்டமாக எல்லோருமே அதை அங்கீகரிப்பாங்கன்னு பார்ப்போம். அவர் இந்த அளவுக்கு அவருடைய அந்த சேவை உலக அளவில் அங்கீகரிக்கப்படுவதற்கான காரணம் அவங்க சொல்லுவாங்க, இரவு நேர தொழுகை அவங்க கைவிடவே மாட்டாங்க என்பதாக பார்ப்பாங்க. தஹஜ்ஜத் தொழுகை இன்றைக்கி நம்மள்கிட்ட பரந்தான தொழுகையை காற்றுல பறந்துக்கிட்டு இருக்குது. அல்லாஹ் நம்ம தொழுகையை பேணி தொழுகக்கூடிய நல்ல மக்கள் எல்லாம் ஆக்கி வைப்பானாக. ஒரு நபியை எல்லோருமே சொந்தம் கொண்டாடுவாங்க. அது எந்த நபிங்க? ஒரு நபியை எல்லா வேதக்காரர்களும் சொந்தம் கொண்டாடுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பல செயல்களை இன்றைக்கி நமக்கு அல்லாஹ் தஆலா முன்மாதிரியாக ஆக்கி கொள்ளுங்கள் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்குது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي. அவங்க ஒரு துவா செஞ்சாங்க, அல்லாஹ்வே என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் தொழுகையை பேணி தொழுகக்கூடிய மக்களாக ஆக்கி வைப்பாயாக என்பதாக அவங்க துவா செய்திருக்கிறாங்க. எனவே அவங்களுடைய குடும்பத்தில் பாபா இப்ராஹிம் நபி, அவருடைய மகன் இஸ்மாயில், அவருடைய மகன் இஸ்ஹாக், அதுக்கப்புறம் யாக்கூபு, யூசுப் என்பதா அதற்கு பின்னாடி வந்த நபிமார்கள் அத்தனையும் இந்த பரம்பரையில் தான் வராங்க. அவங்க செய்த அந்த துஆ ரப்பி ஜஅல்னி, தொழுகையை ஆக்கி இபாதத்துள்ளவங்களாம் ஆக்கி என்பதன் காரணமாக இன்றைக்கி குடும்பமே பரம்பரையை எல்லோராலும் சொந்தம் கொண்டாடப்படக்கூடிய அளவுக்கு மாபெரும் ஒரு குடும்பமாக மாறி இருக்கிறாங்க.
எனவே நாமும் நம்மளுடைய குடும்பத்தார்கள் இந்த மாதிரி பேணி தொழுகக்கூடிய மக்களாக ஆகுவதற்காக வேண்டி இந்த துஆவை நாம் மனனம் செய்து ஓதுவோம். நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துட்டு சரியான முறையில் தொழுகையை பேணி தொழுகக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.